ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, ஒரு கொஞ்சமாக புளி, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கின்னு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. அப்புறமா கடலைப்பருப்பையும் போட்டு ரெண்டுமே கோல்டன் கலர் மாறுற மாதிரி வறுத்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து வதங்கிட்ட பிறகு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறணும். இந்த பசுறு வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பும் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். சுவையான கார சட்னி ரெடி. தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.